உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். நான் இந்தியா விட்டு வெளியில் வந்து 15 வருஷம் ஆகுதுங்க. இன்றைக்கி நான் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன். தமிழ்நாட்டில் நடக்க போகிற எலெக்ஷனில் எனக்கு ஓட்டு போகிறது கூட உரிமை கிடையாது. அப்படி இருந்தும் நான் தமிழ்நாடு அரசியல் அங்கே ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு பேசுறதுக்கான ஒரே காரணம், 20 வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு 60,000 ரூபா கட்டி 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்து முடித்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச முதல் வேலையோட சம்பளம் 1500 ரூபாய். சோலைமேட்டில் வீடை வச்சுக்கிட்டு கும்முடி பூண்டிக்கு நான் 20 நாள் போயிட்டு வந்தேன்னா அந்த 1500 ரூபா சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாது. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு 30,000 ரூபா கட்டி இன்னொரு சாஃப்ட்வேர் கோர்ஸை படித்து முடித்து அது மூலயமா ஒரு வேலை கிடச்சி முட்டி மோதி கடைசியில் நான் இங்கே வந்து நிற்கிறேன். என்ன மாதிரி பொழப்பு தேடி வெளிநாட்டுக்கு வந்த எல்லாருடைய சார்பாக தான் இந்த பதிவை நான் போடுறேன். நாங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் எங்களுடைய தகுதிக்கு எங்களுடைய படிப்புக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் கொடுத்துருந்தா இந்த மாதிரி நாங்கள் யாருமே ஃபாரின் வந்திருக்க மாட்டோம். இன்றைக்கி நாங்கள் அப்ராடில் இருக்கோம், இன்றைக்கி நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம், நிம்மதியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் எங்களுடைய உண்மையான சந்தோஷம் நம்ம ஊரில், நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரில் நம்ம மக்களோடைய நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எங்கள் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடுறது தான் எங்களுக்கு உண்மையான சந்தோஷமே. அதனால தான் ஃபாரின்லேருந்து போடுற நிறைய வீடியோஸில் நாங்கள் இந்தியா கூட எப்படியாவது கனெக்ட் பண்ணி நம்ம ஊருக்கு வந்துட்டு இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு எல்லாருமே போடுறாங்க. ஸோ இன்றைக்கி 20 வருஷம் கழித்து இன்றைக்கி இதே நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கும் வேலை இல்லாத பிரச்சனை இருக்குது. அதை சேர்த்து வச்சு விவசாயிகள் பிரச்சனை, மது பழக்கம், போதை பழக்கம், கொள்ளை எல்லாமே நடந்துட்டுருக்குங்க. இந்த 20 வருஷத்தில் பெருசாக மாற்றம் ஒன்றுமே நடக்கலை. இது 20 வருஷம் இல்லை, கடந்த 40-50 வருஷம் கூட சொல்லிட்டு போகலாம். நீங்கள் அடுத்த மாதம் எலெக்ஷனில் ஓட்டு போடுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கட்சி வந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு யாராலையுமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் இத்தனை வருஷமாக ஆட்சி செஞ்சவங்க எதுவுமே பண்ணலைன்றதுக்கு எல்லாராலையும் ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும். கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஓட்டு போடுறது உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்காக சேர்த்து தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க. எங்களை மாதிரி பொழப்பை தேடி வெளிநாட்டுக்கு வந்தவங்க எங்களோடவே போகட்டும். உங்கள் குடும்பங்கள், உங்கள் பசங்க எல்லாருமே உங்கள் கூட சேர்ந்து உங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக யோசித்து ஒரு ஓட்டு போடுங்க.